மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 40 கோடி ரூபாய் நிலத்தை குறைந்த வாடகைக்கு குத்தகைக்கு விட்டதை எதிர்த்த வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ள நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமாக பசுமை வழிச்சாலையில் உள்ள 10 கிரவுண்ட் நிலமானது இந்திய மாத சங்கம் என்ற அமைப்புக்கு 2010ஆம் ஆண்டு முதல் 29 ஆண்டுகளுக்கு குத்தகைக்காக கொடுக்க ஒப்புதல் அளித்து அரசாணையும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலத்தை மாதம் 3000 ரூபாய் வாடகைக்கு வழங்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரி TR ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் நியாயமான வாடகை நிர்ணயிக்கப்படாததால் கோவிலுக்கு பல கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதால் தனியார் ஆடிட்டரை நியமித்து இழப்பீட்டை கணக்கிட்டு கோவிலுக்கு உரிய இழப்பீடை வசூலிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிலத்தை குத்தகைக்கு கொடுப்பது தொடர்பாக ஆட்சேபங்கள் கோரிய போது 2012இல் மனுதாரர் ஆட்சியிடம் தெரிவித்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பின் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் தற்போது அந்த நிலத்திற்கு 4 லட்சம் ரூபாய் வாடகை நிர்ணயிப்பது தொடர்பாக அறநிலைத்துறை ஆணையர் பரிந்துரை அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2011ஆம் ஆண்டு அரசாணையை திரும்ப பெற கோரி 2013ஆம் ஆண்டு அறநிலைத்துறை ஆணையர் அளித்த பரிந்துரை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அப்போது இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி இந்து சமய அறநிலைத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.